சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள்தான், பல வருடங்களாக திருச்சபைக்கு வருகிறவர்கள்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கலக்கத்தோடு வாழ்ந்து வருகிறோம், பலவிதமான பயத்தோடு வாழ்ந்து வருகிறோம். பல சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்வதென்று திகைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை கூட சில நேரங்களிலே மறந்து கவலையோடு நம்முடைய வாழ்க்கையை கடத்த ஆரம்பிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும், கலங்கி போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கலங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வசனம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் நமக்கு பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். யோசுவாவை பார்த்தும் ஆண்டவர் சொன்னார், யோசுவாவை பார்த்தும் ஆண்டவர் சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னார். நீ உயிரோடு இருக்கும் அளவு ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார். ஏன்? யோசுவா ஒரு நல்ல யுத்த வீரன். யோசுவா மோசேயோடு மிகவும் நெருக்கமான உறவிலே வாழ்ந்த தேவனுடைய மனிதன். ஆனால் அவரை பார்த்து ஆண்டவர் கலங்காது, உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதே கலங்காதே என்றெல்லாம் சொன்னாரே. அப்போ அவருக்கே அந்த கலக்கம் இருக்கும் என்றால் நமக்கு கலக்கம் இருக்காதா? நாம் கலங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் வாய்ப்புகள் வராதா? இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற வாழ்க்கை பயணத்தில் பாருங்க, கலங்கி போகக்கூடிய கடினமான பாதை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும். யோபுடைய புஸ்தகத்தில் கூட 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் எவ்விதமாய் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு போராட குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு போராட குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டல்லவா, அது போராட்ட காலம். அதுதான் கலங்கி போகக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரம். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அந்த கலங்க கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நம்முடைய ஆண்டவர் ஏன் இப்படியெல்லாம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கே போகிறது? நாம் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் எப்படி மறந்து விடுகிறோம்? யோசித்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நமக்கு நல்ல ஆராதனை இருக்கிறது. மீதி 6 நாட்கள் இந்த உலகத்தோடு வாழ்கிறோம். நாம் வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், பல்விதமான வேலைகளை செய்கிறோம், பல சூழ்நிலைகளை நாம் கடந்து போகக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அங்கே தான் கலக்கங்கள் வருகிறது. சர்ச்சுக்கு வரும்பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லதான் இருக்குது, நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை, நல்ல பிரசங்கம் எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நான் சில கடினமான சூழ்நிலையில், கலங்கி போகக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவரை தேடின அந்த தேவ மனிதர்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். இந்த உலகத்தின் ஓட்டத்தில் நாம் எல்லா நேரமும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம்? ஒரு என்ன சொல்வது, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு தியரி வாழ்க்கை இருக்குது. ஒரு ப்ராக்டிக்கலான வாழ்க்கை இருக்குது, ஒரு தியரி வாழ்க்கை இருக்குது. ப்ராக்டிக்கல்னு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? பல விதமான மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், மன அச்சத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இங்கே தியரி அப்படின்னா எப்படி இருக்குது? வசனம் இப்படி தான் இருக்குது, ஆண்டவர் இப்படி தான் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டோடைய வார்த்தை இப்படி தான் இருக்குது, வாக்குத்தத்தங்கள் இப்படி தான் இருக்குது, ஆனாலும் இப்படி தான் வாழ வேண்டியது இருக்கிறது என்ற ஒரு நிலைக்கு மனிதனுடைய வாழ்க்கை தள்ளப்படுகிறது.
பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை கடினமான பகுதியிலும் எளிதாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. கடினமான பகுதியிலும் எளிதாய் கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நமக்கு தேவன் வைத்திருக்கிறான். நான் ஒரு சிறிய உதாரணத்தோடு உங்களுக்கு நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, ஒரு கிறிஸ்தியான் மோட்ச பயணத்தை குறித்து நீங்கள் படித்திருக்கலாம். கிறிஸ்தியான் மோட்ச பயணம். அந்த மோட்ச பயணத்தில் கிறிஸ்தியான் அவர் என்ன செய்கிறாரு? அந்த மோட்ச பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையாக கடந்து போகிற பாவ மூட்டை அவருடைய முதுகில் இருக்கிறது. அந்த பாவ மூட்டையை சுமந்து கொண்டு அவர் போகிறார். ஒவ்வொரு கட்டமாக கடந்து போகிறார். அவர் கூட சிலர் வருகிறாங்க. அவர்கள் அங்கேயே நின்று விடுகிறார்கள், அங்கேயே திரும்பி போய்விடுகிறார்கள். இப்படி பல காலகட்டங்களில் ஒவ்வொருவரும் அவரோடு சேர்ந்தவர்கள் திரும்பி போகிறாங்க, சேர்ந்தவர்கள் அங்கேயே நின்று விடுகிறார்கள். இப்படி பல சூழ்நிலைகளை தாண்டி கிறிஸ்தியான் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறார். அப்படி முன்னேறி போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். அது ஆறு, பயங்கரமான ஆறு. அந்த ஆறு கரை புரண்டு ஓடுகிறது, வேகமாய் ஓடுகிறது. அப்போ அந்த பக்கம் தேவதூதன் நிற்கிறார். ஐயா வாங்க, என்னையை கொஞ்சம் தூக்கி கொண்டு அங்கே விட்டுருங்க, என்னையை தூக்கி கொண்டு அங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் இல்லை, தூக்கிலாம் விட மாட்டேன், நீ தான் கிடக்கணும். தூக்கி விட மாட்டேன், நீ தான் கிடக்கணும். நீ இறங்கி வா. இவர் கிறிஸ்தியான் கொஞ்சம் எல்லாம் அவரோடு பயணம் பண்ண அநேகரை விட இவர் கொஞ்சம் மன தைரியம் உள்ளவர், இவர் லட்சியம் உள்ளவர். எப்படியாவது நான் என்ன செய்யணும்? இந்த பாவ மூட்டையை நான் தொலைக்கணும், இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு முன்னேறி கொண்டு இருக்கிறவர். அதனால் இவர் ரொம்ப நேரம் அங்கே நின்று பார்த்தாரு, தேவதூதனை கெஞ்சி பார்த்தாரு, வருந்தி பார்த்தாரு. பல நேரம் அவரை எவ்வளவோ அழைத்தும் இல்லை, நோ, நீ தான் கடக்கணும், நீ தான் இந்த ஆற்றை கடக்க வேண்டும். அப்போ உள்ள இறங்கி பார்த்துருவோம், என்ன பண்ணுறது, போனால் போகுது, வந்தால் வருதுன்னு சொல்லி நினச்சிதாச்சு. இறங்கியது தான் தாமதம் சுருட்டி எழுதுக்கிட்டு போகுது. அப்போ ஐயா காப்பாற்றுங்க, ஐயா காப்பாற்றுங்க, மேலே வர்றாரு, கீழே வருகிறார், காப்பாற்றுங்க. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் தான் வருது. அவர் உள்ளே இறங்கி வரல. நீ என்ன படிச்சியோ அதை ஞாபகப்படுத்தி பாரு, நீ என்ன உனக்கு சொல்லி கொடுத்ததை ஞாபகப்படுத்து. அவனே தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டு இருக்கிறான். சொல்லி கொடுத்தது என்ன ஞாபகப்படுத்து, சொல்லி கொடுத்ததை ஞாபகப்படுத்து, கொஞ்சம் நினைச்சு பாரு. அவர் அங்கே அந்த கரையிலே தான் வருகிறாரு தவிர உள்ளே இறங்கி வரல காப்பாற்றுவதற்கு. கரையில் அவர் மூழ்கி மேலே எழும்பி அப்படியே நினைச்சுக்கிறாரு. அவர் அப்படியே ஆற்றுக்குள்ளே போகிறாரு. உயிர் போயிருமா, அவ்வளோதான், சுருட்டி இழுத்து நம்ம கடலுக்கே போய் செத்து சேர்ந்துருவோமா அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் அவர் நினைக்கிறாரு. மூழ்கி மேலே வந்த உடனே அவருடைய சத்தம் கேட்குது, கொஞ்சம் நினைச்சுப்பார், நான் சொல்லி கொடுத்ததை நினைச்சுப்பார், சொல்லி கொடுத்த ஞாபகப்படுத்திப்பார். அப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். இந்த வார்த்தை ஞாபகம் வந்த உடனே, ஆறுகளை கடக்கும் போது அவனோடு இருப்பேன் சொன்னீரே, ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன் சொன்னீரே, ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன் சொன்னீரேன்னு சொல்ல அவர் தண்ணி கீழே பார்த்தே போகுது. அந்த வேகமெல்லாம், தண்ணி வேகமெல்லாம் குறைந்து கொண்டே போகிறது. எவ்வளவு வேகமாக வந்த தண்ணி, எவ்வளவு அதிகமாக வந்த தண்ணி, உயரமாக வந்த தண்ணி, இது எல்லாம் என்ன செய்யுது? குறைந்து கொண்டே போனது. ஆழம் குறைஞ்சு போச்சு, இப்போ வேகம் குறைஞ்சு போச்சு. இப்போ எளிதா தண்ணீரை கடந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த நேரத்தில் நீங்கள் கலங்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த நேரத்திற்கேற்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு நீங்கள் கற்று தேறினவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. நான் கடந்த நாளிலே ஒரு திருமணத்திற்காக ஒரு வாழ்த்து, அதாவது அந்த பெண்ணை அழைத்து செல்வதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து ஜெபக்கூட்டம் வைத்திருந்தோம்.
அந்த ஜெப கூட்டத்தில் அந்த பிள்ளைக்கு சில காரியங்களை ஆலோசனைகளை சொல்லி கொண்டு இருந்த பொழுது அப்போ நான் அந்த மகளுக்கு நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் நீ மனசில் நினைக்கிறத கூட உனக்கு செய்வார். நீ வாயை திறந்து கேட்கவே வேண்டாம், நீ மனசில் நினச்சா கூட உனக்கு செய்வார். ஆனால் நீ அவரோடு இருக்கணும், அவரோடு கனெக்டடாக இருக்கணும், அவரோடு கனெக்டடாக இருக்கணும். நீ நினச்சா கூட உனக்கு செய்வார். என் மக கூட இங்கே உட்காந்துருக்கிறா. கடந்த நாளில் கூட அவளுக்கு சில காரியங்களை சொன்னான். எனக்கு பப்பாளி பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல நினச்சேன். அன்றைக்கி நைட்டே பப்பாளி பழத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். நாங்கள் போய் வாங்கிட்டு வரல, வீட்டுக்கு பப்பாளி பழம் வந்துட்டு. அதே மாதிரி இன்றைக்கி அந்த ஊழியத்தில் அந்த செய்தி கொடுத்து முடிந்த பிறகு அங்கே என்னுடைய உடன் ஊழியர் இருந்தார். அந்த ஊழியரிடத்தில் அவரும் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போ அவரோட மொபைல் நினச்சிச்சு ரிப்பேர் ஆகிட்டு. அப்போ அவர் நாங்கள் நினச்சாராம், எனக்கு ஒரு மொபைல் கிடைச்சா நல்லாயிருக்கும், புது மொபைல் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அவர் கையில் என்ன இல்லை, வாங்குவதற்கு பணம் இல்லை. நான் அன்றைக்கி 3ஆம் தேதி இரவு அந்த செய்தியை கொடுத்தேன். இன்றைக்கு அவர் வந்து எனக்கு சாட்சி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, நினச்சா கூட தருவார்னு சொன்னீங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு புது மொபைலை தந்துட்டார் பாஸ்டர். அன்றைக்கி நினச்சேன், இன்றைக்கி என் கையில் மொபைல் கிடச்சிட்டுன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் இல்லை, சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிரியமானவர்களே, வாசியுங்கள். ஒரு வேத வசனத்தை வாசி. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யாராவது எடுத்துரும். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து கூவினான். பாருங்க, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் நிறைய பேர் இந்த எலிசாவோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எலிசாவோடு தங்கி இருந்தார்கள். இப்போ அந்த இடம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் தனியாக ஒரு வீடை கட்டி அங்கே நாங்கள் வாழலாம் என்று நினைக்கிறோம். ஆகவே அதற்காக மரத்தை வெட்டணும், மரங்களை வெட்டி நாங்கள் கூடாரம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசனத்தை சொன்ன பொழுது, ஓ தாராளமாக நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி, அப்போ நீங்களும் எங்களோடு வர வேண்டும், நீங்களும் எங்களோடு வர வேண்டும், எங்களுக்கு நீங்களும் பாதுகாப்புக்கு வர வேண்டும், எங்கள் உதவிக்கு வர வேண்டும், ஆலோசனைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாம் கேட்டாங்க. அதனை சரி நானும் வருகிறேன் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி அவர்களோடு கூட போனார். அவர்கள் மரங்களை வெட்டி கொண்டிருந்தார். அப்படி வெட்டி கொண்டிருந்த பொழுதுதான் ஒருவன் வெட்டி கொண்டிருந்த கோடாரி என்ன செய்தது, தண்ணீரில் விழுந்தது. ஒருவேளை அந்த தண்ணீர் இருந்தது ஒரு ஆழமான தண்ணீராக இருந்திருக்கணும், அப்படி தானே? சும்மா சாதாரண ஒரு முட்டுக்கு இருக்கிற தண்ணியாக இருந்தால் அவன் அவ்வளோ கூவ வேண்டிய தேவையில்லை, அப்படி தானே இல்லையா? ஒரு கோடாரி கீழே விழுந்து விட்டது. அவன் எடுக்க முடியாத ஒரு ஆழமான ஒரு கடினமான ஒரு இடத்துல அது விழுந்து விட்டது. அவனால் முங்கி எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த கோடரி உள்ளே விழுந்து விட்டது. இந்த கோடரி கீழே விழுந்த உடனே அவன் ஐயோன்னு அலறுகிறான், கூவுகிறானா. ஏன் அப்படின்னா அது இன்னொருவனுடையது, அவனுக்கு நான் திருப்பி கொடுக்கணும், அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? இவன் ஒரு உண்மையான ஒரு மனுஷன், ஒரு உத்தரவாதம் நிறைந்த மனுஷன், இவன் ஒரு உண்மையுள்ள மனிதன், உத்தரவாதம் நிறைந்த மனுஷன். இன்னைக்கு நிறைய பேர் கடனை வாங்கிட்டு பாருங்க, திருப்பி கேட்டாக்க என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. கடனை வாங்குவாங்க, திருப்பி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டாங்க. இன்னும் அவர் ரொம்ப அதிகமாக ஆழமாக கொஞ்சம் வேகமாக கேட்டார்னாக்க என்ன சொல்லுவாங்க, ஏன்ட்ட இப்போ கிடையாது, இருக்கும்போது தருவேன். இப்படி இவங்க என்ன ஆரம்பிச்சிருவாங்கன்னா அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கேட்கும் பொழுது ரொம்ப பவியமாக கேட்பாங்க. வாங்கின பிறகு திருப்பி கொடுக்க அவங்களுக்கு மனசு இருக்காது. வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன்
ஆமாம், கடன் வாங்கியும் செலுத்தாமல் இருக்கிறான். அல்லேலூயா. துன்மார்க்கன் கடன் வாங்கியும் செலுத்தாமல் இருக்கிறான். இந்த மனுஷன் தீர்க்கதரிசியின் புத்திரர். இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். இவன் ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு மனிதன். அது மட்டும் இல்லை, ஆண்டவரோடு வாழ்கிறவன் மட்டும் இல்லை, ஊழியரோடு இணைந்து பயணிக்கிறவன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு 3 விதமான தகப்பன் இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு 3 விதமான தகப்பன். முதல்ல யார் தகப்பன் அப்படின்னா, நம்மளை படைத்த பரமபிதா. 2வது, நம்ம இந்த உலகத்தில் பெற்றெடுத்த ஒரு தகப்பன் இருக்கிறான். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறான், நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்துவதற்கு. நீங்கள் இந்த 3 தகப்பனையும் கட்டாயம், இந்த 3 தகப்பனையும் கனம் பண்ணணும். இந்த 3 தகப்பனுக்கும் பிரியமாய் வாழணும். கஷ்டம்தான். அல்லேலூயா. ஆமாம், பெத்த தகப்பனுக்கு கூட நிறைய பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க. பெத்த தகப்பனை கூட கனம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நன்றாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், இங்கே இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர், நாங்கள் ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே நீங்களும் எங்களோடு வர வேண்டும், அதுக்கு எங்களுக்கு ஆலோசனை தேவை, அதுக்கு எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை என்று அந்த தேவ மனிதனோடு சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. போகிற இடத்துல கோடரியானது என்ன செய்ய? தண்ணிக்குள்ளே விழுந்தது. தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே என்ன செய்றான்? ஐயோ ஐயோ, இது இரவலாய் வாங்கப்பட்டதே, ஐயோ இது இரவலாய் வாங்கப்பட்டதே, நான் எப்படி பதில் சொல்வேன், எப்படி இதற்கு நான் பதில் சொல்வேன் என்று சொல்லி கூவுகிறான். உடனடியாக அந்த எலீசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? ஒரு மரத்தை வெட்டி அந்த கோடரி எந்த இடத்துல விழுந்தது என்று கேட்டு அந்த இடத்துல அந்த மர கொம்பை தூக்கி போடுகிறார். தூக்கி போட்டவுடன் நினைச்சுக்கிறது, கோடரி மிதக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கோடரி மிதக்கிறது. அல்லேலூயா. கோடரி மிதக்கும். உங்க வாழ்க்கையில் நீங்க எதை இழந்தாலும் சரி, நீங்கள் கலங்க வேண்டாம். அதற்கு மாறாக அவரை நோக்கி கூவுங்க. அவரை நோக்கி கூவுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. சத்தமிட்டு கூப்பிடுங்க. விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. கலக்கத்தோடு கூப்பிடாதீங்க, நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. ஆமாம், இரவலாய் வாங்கப்பட்டதே என்று சொல்லி நான் இதில் சுட்டி காண்பிக்க விரும்புகிற காரியம் ஒரு சின்ன ஒரு கோடாரி தான். ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார். அதனால தான் சொன்னேன், ஒரு பப்பாளி பழ தேவையை கூட ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு கோர்ஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அமெரிக்காவில் உள்ள ஒரு சப்ஜெக்ட் அது. அப்போ அந்த கோர்ஸ் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன் இங்கிலீஷில் அது நிறைய புக்கெலாம் இருக்கும். அதெல்லாம் வாசித்து படிக்கணும். எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் இன்னும் கடினமாக இருந்தது. அப்போ படித்து கொண்டு இருந்த பொழுது நான் கேட்குற உதவியெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன். உதவி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே படிப்பேன். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே படிப்பேன். அந்நிய பாஷை பேசி பேசி பேசியே நான் அதை வாசித்து, அதை புரிந்து, அதை படித்து நான் அந்த பட்டத்தை வாங்கினேன். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. நான் 12ஆம் வகுப்பிலே தோற்று போனவன். 12ஆம் வகுப்பிலே ஆங்கிலத்திலே தோற்று போனவன். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையினால் 4 பட்டம் வாங்க உதவி செய்திருக்கிறான். ஆமாம், பிகாம் படித்து, எம்ஏ படித்து, அப்புறம் ஒரு எம்ஏ படித்து, பிஎட் படித்து, இத்தனை பட்டங்களையும் வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், நம்முடைய சிறிய தேவையிலும் அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவுகிறார். நீங்கள் கலக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கலக்கம் வந்தது. கோடரி உள்ள விழுந்த உடனேயே அவனுக்கு ஐயோ என்று கூவினான். ஐயோ ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று தன்னுடைய தேவையை சொன்னான். தேவையை சொன்ன மாத்திரத்திலே உடனடியாக ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து
அந்த அந்த கோடரியவே மிதக்க பண்ணி அவனுக்கு அதை திரும்ப கிடைக்க பண்ணினார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அற்புதம். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அற்புதம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மூழ்கி போக அவர் அனுமதிக்க மாட்டார். நாம் மூழ்கி போக அவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. காரணம், நான் அந்த கிறிஸ்தியானுடைய கதை அதான் சொன்னேன். நீங்கள் அந்த வார்த்தையை உச்சரிக்கலாம், நீங்கள் மூழ்கி போவீர்கள். அந்த வார்த்தையை அறிக்கையிடவில்லை என்றால் மூழ்கி போய்விடுவீர்கள். யாரை நோக்கி கூப்பிட வேண்டுமோ அவரை நோக்கி கூப்பிடவில்லை என்றால் மூழ்கி போய் விடுவீர்கள். கலக்கத்தோடும் பயத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நம்முடைய தேவையை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தெய்வம், அவர் வாக்கு மாறாத தெய்வம், அவர் நம்முடைய தேவைகளை அறிந்த தெய்வம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6, அதே 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு வேத பகுதி இருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள் 6:15. இங்கே பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் காலையில் அவன் தங்கியிருந்த இடத்துல இருந்து வெளியே எழும்பி வந்து பார்க்கிறான். அங்கே என்ன நடக்கிறது? இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்குது. இராணுவம், குதிரை, ரதங்கள் எல்லாம் பட்டணத்தை சுற்றி இருக்கிறது. இதை பார்த்த உடனே கலங்கி போகிறான், பயந்து போகிறான். பயந்து போய் அவன் ஓடி வருகிறான். ஒருவேளை அவன் எப்படி வந்திருப்பான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அவன் வெளியே இருந்து தலை தெறிக்க ஓடி வந்திருப்பான். ஹார்ட் அட்டாக் வருகிறது மாதிரி ஓடி வந்திருப்பான். அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவன், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம், நம்மளை சுற்றி நினைச்சிட்டாங்க, இராணுவம், குதிரைகள், ரதங்கள் எல்லாம் சூழ்ந்து விட்டது. இவன் பதறி போய் ஹார்ட் அட்டாக் வருகிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தீர்க்கதரிசி என்ன செய்யலை? கொஞ்சம் கூட அசரலை, கொஞ்சம் கூட அசரலை. மாறாக அவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. நாம் கண்கள் திறக்கப்படாததினால்தான் கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனக்கண்கள் எப்படி இருக்குன்னா பிரகாசம் இல்லை. நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் இல்லை, இருளடைந்து இருக்கிறது. ஆகவே கலக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறோம், பயத்தோடு வாழ்ந்திருக்கிறோம், திகிலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம பயத்தோடும் திகிலோடும் வாழ வேண்டியவர்கள் அல்ல. அல்லேலூயா. சுமித் விக்கில்ஸ்வர்த் என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த தேவ மனிதர் 18 பேர்களை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். 18 பேர்களை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். அவர் சாகும் வரைக்கும் வியாதியே இல்லாத வாழ்ந்தவர். சாகும் வரைக்கும் அவர் ஒரு பல்லு கூட அவருக்கு விழலையாம். சாகும் வரைக்கும் அவருக்கு கூட ஒரு பல்லு கூட விழலையாம். ஒரு தடவை மனைவி மரித்து போனார்கள் என்ற செய்தி அவருக்கு வந்த பொழுது, இல்லை என் மனைவி மரித்திருக்க முடியாது அப்படின்னாராம். வீட்டில் போய் பார்த்தா மரிச்சு போச்சு. அது எப்படி எனக்கு தெரியாமல் என் மனைவி மறிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு மனைவியை தூக்கி நிறுத்தி வச்சுக்கிட்டு என்ன செய்தாராம்? இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்தாராம், என் மனைவிக்குள்ள திரும்ப உயிர் வரட்டும் கட்டளை கொடுத்தான். திரும்ப உயிர் வரட்டும் என்று கட்டளை கொடுத்தாராம். அவர் கொஞ்ச நேரம் போராடினார், அதட்டினார், மனைவி உயிர் பெற்றார்களாம். அல்லேலூயா. கலங்கி போகாத ஒரு தேவ மனிதர். அந்த தேவ மனிதர் ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் நிறைய பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சுகமாக்கி அவர் வீட்டில் வந்து படுத்திருந்தார். படுத்திருந்த பொழுது, அவர் நல்லா தூங்கி கொண்டிருந்த பொழுது பிசாசு என்ன செய்யுது? பயங்கர அகோரமான காட்சியோடு அவருக்கு முன்பாக வந்து நிற்குது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? பெட்டில் படுத்திருந்தோம், குதிச்சு எழும்பி காய்ச்சல் வந்து அப்படி ஆயிருக்கும், அப்படி தானே?
ஆனால் அவர் செய்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவர் கண்ணை முழிச்சு பார்த்தாராம். முழிச்சு பார்த்த உடனே இவரை பார்த்த உடனே நீயா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி படுத்திக்கிட்டாராம். அவ்வளோதான் அவருக்கு கொடுத்த மதிப்பு, அந்த பிசாசு கொடுத்த மதிப்பு அவ்வளோதான். நீயா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாரு, இந்த பக்கம் திரும்பி இருந்தவர் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டார். அவ்வளோதான், அவன் ஓடியே போயிட்டான். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கலக்கத்தோடு வாழக்கூடாது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆண்டவரை குறித்த நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நாம் பல நேரங்களில் நம்முடைய ஆண்டவரை தேவைக்காக மட்டும் தேடுகிறோம். பிரச்சனை நேரத்தில் தேடுகிறோம், கஷ்ட காலத்தில் தேடுகிறோம், அல்லது கடினமான சூழ்நிலையில தேடுகிறோம். சிலர் அப்படி இருக்கிறாங்க. சிலர் நல்லா இருக்கும் பொழுது தான் தேடுவாங்க, கஷ்ட காலத்தில் விட்டுருவாங்க. ரெண்டு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. கஷ்ட காலத்தில் தேடுகிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் நல்லா இருக்கும் பொழுது தான் தேடுவாங்க. கஷ்டம் வந்துச்சுன்னா நான் இவ்வளோ நாளாக தேடினேன், இந்த ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், இந்த ஆண்டவர் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்ட்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் அப்படி இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவர்களாய் வாழணும். நம்மை சுற்றிலும் ரதங்கள் இருக்கலாம், குதிரைகள் இருக்கலாம், போர் வீரர்கள் இராணுவம் இருக்கலாம். நம்மை சுற்றிலும் சுற்றி வளைத்து நம்மளை அழிக்கும்படியாக பல்வேறு சதி திட்டங்களோடு நமக்கு விரோதமாக எத்தனை ஜனங்கள் நம்மை சுற்றி நின்றாலும் நாம பயப்பட வேண்டிய தேவையில்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஒருபோதும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன். நாம் இந்த தேவனை, இவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம தகப்பனாக ஆண்டவராக கொண்டு வாழும் பொழுது நாம் ஏன் கலக்கத்தோடு வாழணும்? நாம் ஏன் அச்சத்தோடு வாழ வேண்டும்? ஆமாம், நாம் பிசாசுக்கு அதிகம் பயப்படுகிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிறதை விட பிசாசுக்கு அதிகம் பயப்படுகிறோம். கிறிஸ்தவ வட்டாரத்தில் நீங்கள் பாருங்கள், உண்மையாகவே நீங்கள் கூட உங்களை யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிறதை விட பிசாசுக்கு பயப்படுகிறது தான் அதிகமாக இருக்குது. உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளிலே, உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளிலே பிசாசுக்கு பயப்படுகிற பயம் அதிகமாக இருக்குதா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாக இருக்குதா? பிசாசு தத்ரூபமாக உங்கள் முன்னால் வந்தால் எப்படி இருப்பீங்க? யோசனை பண்ணி பாருங்கள். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொண்டு வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. இந்த மனிதன் தத்ரூபமாக பார்க்குறான், நேரடியாக பார்க்குறான். இது கனவுல இல்லை, காலையில் எழும்பி வெளியே போய் பார்க்குறான். சுற்றிலும் எதிராளிகள் நிற்கிறாங்க. அவ்வளோதான், இனி தப்புவதற்கு வழியே இல்லை, இனி தப்புவதற்கு வழியே இல்லை. நாம் சாக வேண்டியதான், நாம் சாக வேண்டியதான். தீர்க்கதரிசியை கொல்லுவதற்காகவே இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. ஏன்னா அந்த தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறாரு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திடீர்னு இங்கே இருக்கிறார், திடீர்னு அங்கே இருக்கிறார். கடைசியில் யாரோ ஒரு உளவாளி இருக்கிறான் என்று சொல்லிலாம் சொன்னாங்க. உளவாளிலாம் கிடையாது. தீர்க்கதரிசிக்கு ராஜா பள்ளியறையில் என்ன பேசுகிறார் என்பதை கூட சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உளவாளி மூலமா இந்த எலிசாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீங்க அவன் சேவிக்கிற ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று சொல்லி சொன்ன பொழுதுதான் இப்போ இராணுவத்தை கூட்டி குவிச்சாச்சு, சுற்றி வளைச்சாச்சு. இனி எங்கே போக முடியும், இனி எங்கே போக முடியும் என்று சுற்றி வளைச்சி இருந்த பொழுதுதான் இங்கே கூட இருந்த வேலைக்காரன் பயந்து நடுங்கி. ஏன்னா உயிருக்கு பயப்படாதவங்க யார் இருக்குதா, உயிருக்கு பயப்படாதவங்க யார் இருக்கிறா? பயந்து நடுங்கி அவன் திகைத்து போயிருக்கிறான். ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது அவன் பார்த்த காரியம் என்ன பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தரை நோக்கி அந்த எலிசா ஜெபம் பண்ணுகிறார்.
இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா. இப்போ இராணுவம் குதிரைகள் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் என்ன ஆகி போச்சு? கண்மயக்கம் ஆகி போச்சு. நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான். நமக்கு கண் திறக்கப்பட்டா நமக்கு சுற்றி இருக்கிற எதிராளிகளை எல்லாம் நாம் கண்மயக்கம் உண்டாகத்தக்கதாக செயல்பட முடியும். அல்லேலூயா. ஆமாம், எதிராளிகள் எல்லாம் கண்மயக்கம் உண்டாகி நம்மை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு அவங்க என்ன செய்ய முடியும்? வழி தெரியாமல் திகைத்து போக முடியும். அதுதாங்க ஆண்டவருடைய வல்லமை, அதுதான் ஆண்டவருடைய மகத்துவம். அல்லேலூயா. அதனால தான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுக்கு எத்தனை பேர்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எத்தனை பெரிய கூட்டம் நின்றாலும் சரி, யார் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி, பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. 1000 10,000 பேர்கள் உன்மேல் விழுந்தாலும் அது ஒன்று என்ன செய்யாது? அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்க. துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஒரு கலக்கமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லேலூயா. அப்போ முதலாவது அந்த கோடரியை கீழே போட்டவன் ஆண்டவனே என்று சொல்லி கூப்பிட்டான். ஆண்டவர் அந்த சாதாரண கோடரியை கூட மிதக்க வைத்து அவன் கையில் கொடுத்து அவனுடைய கலக்கத்தை மாற்றினார், அவனுடைய தேவைகளை சந்தித்தார். அந்த மனிதன் தேவ மனிதனோடு இணைந்து என்ன செய்தான்? அவன் பயணித்தான். தேவ மனிதர்களோடு இணைந்து பயணிக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற போதகர்களோடு கூட இணைந்து பயணிக்கணும். அவருடைய தரிசனத்தோடு இணைந்திருக்கணும். அவருடைய ஆலோசனையை கேட்கணும். அவர்களை கனம் பண்ணணும். அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அப்பொழுது தான் நம்முடைய சாதாரண சின்ன தேவையிலும் அவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, எலிசாவுக்கு வேலைக்காரன், இந்த வேலைக்காரன் அந்த இராணுவத்தை கண்டு பயந்து போயிருந்தான். சுற்றிலும் ஒரு உயிருக்கு பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தான். ஆண்டவர் இந்த எலிசாவின் மூலம் அவனுடைய கண்களை திறந்தருளினான். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்ம பயம் வந்தால் நாம் உடனடியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாசித்து பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்குது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. ஆமாம், இந்த வேத புஸ்தகம் என்பது 66 ஏக்கர் நிலமா. இந்த வேத புஸ்தகம் எத்தனது? 66 ஏக்கர் நிலம். 66 ஏக்கர் நிலத்தை என்ன செய்யலாம்? ஃபென்சிங் போட்டு ஒரு கேட்டை போட்டு அப்படியே வச்சுட்டா அந்த இடம் அப்படியே இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும்? முள் முளைச்சி கிடக்கும். ஆனால் அதே 66 ஏக்கரை நல்ல பண்படுத்தி அதை பயிர் செய்தால் நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நிறைய வருமானம் வரும். இது 66 ஏக்கர் நிலம். இந்த நிலத்தை எத்தனை பேர் பூட்டி போட்டிருக்கீங்க? எத்தனை பேர் இதை பயன்படுத்துகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். அல்லேலூயா. நமக்கு எந்த வார்த்தையும் நமக்கு கிடைக்கலையா, தேவ மனிதரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கலாம். பாஸ்டர், எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த எலிசா தீர்க்கதரிசி அவருடைய கண்களை திறக்க ஆண்டவர் என்ன செய்தார்? கண்களை திறக்கும்படிக்கு சொல்ல வைத்தார். கண்கள் திறக்கப்பட்ட பொழுது பயம் போயிட்டு, அதற்கு மாறாக அவங்க யாருக்காக பயந்தாலும் அவங்களெல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க? கண்மயக்கம் போட்டு என்ன செய்கிறாங்க? தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்மயக்கம் போட்டு இப்போ போகிற இடம் தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுதான். நாம் யாருக்கு பயப்படுகிறோமோ அவங்க எல்லாம் நமக்கு அடிமைகளாய் மாறிவிடுவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான். நம்ம கலங்கி போக வேண்டிய தேவையில்லை, கலக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நாம் எத்தனை நாட்கள் இப்படி பயந்து பயந்து கலங்கி கலங்கி வாழ்வது? கிறிஸ்தவ வாழ்க்கை அதற்கு அப்பாற்பட்டு நாம் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களாய் வாழணும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களாய் வாழணும். அநேகருக்கு இயேசுவுடைய அன்பை அறிவிக்கிற ஒரு மக்களாக நாம் வாழணும். அல்லேலூயா. அதற்கு மாறாக நமக்கே நான் சொல்லுவேன், எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும்னு வருவாங்க.
மேலேருந்து கீழே வரைக்கும் வலி வரும். முதல்ல தலைவலி, அதுக்கப்புறம் நெஞ்சு வலி, அதுக்கப்புறம் வயிற்று வலி, அதுக்கப்புறம் கால் வலி, மூட்டு வலி, பாதை எரிச்சல், இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு வலியாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேறு கீழேருந்து மேலே பார்த்து வரும். யோசனை பண்ணி பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்? ஆரோக்கியத்தோடு வாழணும், பலத்தோடு வாழணும். அல்லேலூயா. நமக்கு நல்ல மருந்துலாம் பைபிளில் இருக்குது. நாம் அதை பயன்படுத்த தெரியாதனால தான் கலக்கத்தோடு வாழ்ந்து வருகிறோம். சொல்லுங்க சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இதே ஸ்மித் விக்கிள்ஸ் ஒருத்தர் என்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், கேன்சர் என்பது ஒரு பெயர் அப்படிங்கிறார். கேன்சர் என்பது ஒரு பெயர், கேன்சர் என்பது ஒரு, ஆனால் உலகம் என்ன சொல்லுது? ஒரு ஆள்கொல்லி நோயின்னு சொல்லுது. அப்படிதானே? மருத்துவம் என்ன சொல்லுகிறது? ஆள்கொல்லி நோய் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், அது ஒரு பெயர், அது ஒரு சாதாரண பெயர். நாம் அந்த பெயருக்கு மேலே இயேசு என்ற பெயரை வைச்சா அது ஒன்றுமில்லாமல் போய்விடுமா? அல்லேலூயா. ஏன்னா இயேசு என்ற நாமம் எல்லா பெயரை விட பெரிய பெயர். அதுதான் அந்த பெரிய பெயரை சொன்னா இந்த சின்ன பெயர்லாம் நினைச்சிடும். சொல்லுங்க அல்லேலூயா. காணாமல் போய்விடும். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுவதற்கு எளிதாகத்தான் இருக்கும், ஆனால் அனுபவிக்கும் பொழுது தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை ருசித்து அனுபவித்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. கலக்கத்தோடும் பயத்தோடு வாழ வேண்டிய தேவையில்லை. போராட்ட காலங்கள் வரும், ஆனாலும் நீங்கள் கலக்கத்தோடு வாழக்கூடாது. நம்பிக்கையோடு வாழ வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஒரு போராட்டத்தில், வியாதியில், பலவீனத்தில், கஷ்டத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கஷ்டத்தோடு வாழலாம். நீங்கள் கஷ்டத்தில் வாழ்ந்தால் கூட எப்படி வாழக்கூடாது? கலக்கத்தோடு வாழக்கூடாது. நம்பிக்கையோடு வாழ வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும், விசுவாசத்தோடு வாழ வேண்டும். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு இயேசு இருக்கிறார், எனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு தேவ மனிதன் விதமாக சொன்னார். அவருடைய மனைவி கேன்சர்னாலே பாதிக்கப்பட்டு, அதாவது அந்த கர்ப்பப்பையில் கேன்சர் பாதிக்கப்பட்டு அங்கே மருத்துவமனை, திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார்கள். அப்படி சேர்க்கப்பட்டு அவர்கள் கடைசியில் மரித்து போனார்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓரமாக அந்த வண்டியை விட்டுட்டு நீங்கள் சீக்கிரமாக அந்த ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே மருத்துவமனையில் இவர் ஆம்புலன்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக நின்று அழுது 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 ஆண்டவரை நோக்கி வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். போன ஆளை காங்கலேன்னு சொல்லி அந்த பாடியை ஓரமாக அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு ஆள் தான் இருக்கிறார், வேறு அட்டெண்டர் யாரும் இல்லை. அப்போ அந்த பாடி எங்கே விட்டுட்டு ஆம்புலன்ஸ் எடுக்க போனவரை என்ன செய்யலை, ஆளை காணலை, அங்கே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் 3 மணி நேரம் ஒரு ஒதுக்குப்புறத்தில் உட்கார்ந்து நின்று கொண்டே நினைக்கிறாரு, அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவர், என்னுடைய மனைவிக்கு ஜீவனை கொடுக்கணும், நீர் என்னுடைய மனைவியில வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர். நான் இனி என் மனைவியை பாடியை கொண்டு போக மாட்டேன், உயிரோட தான் நான் கொண்டு போவேன். மனைவியை பாடியை கொண்டு போக மாட்டேன், உயிரோட தான் நான் கொண்டு போவேன். ஒரு பக்கம் கலக்கம், ஒரு பக்கம் அழுகை. ஆனாலும் அந்த அழுகையிலையும் கலக்கத்திலையும் ஒரு நம்பிக்கையோடு ஆண்டுடைய சமுத்திர, நம்பிக்கை இல்லாட்ட ஜெபம் பண்ண முடியுமா? நம்பிக்கையோடு அழுது 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 ஜெபம் பண்ணுகிறார். 3 மணி நேரங்கள் கழித்து பாருங்க, அந்த தாயாருடைய சரீரத்தை மாதிரி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தில் கால்களிலே அசைவு உண்டானதான். அசைவு உண்டானது உடனே சொல்லி அசைவு வந்திருக்குது பாருங்கன்னு சொல்லி திருப்பி கொண்டு போய் பாருங்க, மறுபடியும் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் ஆயிட்டு. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ஒரு தேவ மனுஷனை விருது சொன்னார், நீங்கள் ஒரு காரியத்துக்காக விசுவாசத்தோடு கேட்குறீங்க, ஒரு கலங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஒரு பிரச்சனையில் நீங்கள் அந்த ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலை. ஆனாலும் என்ன செய்யக்கூடாது?
ஒன்றுமே நடக்கலைனாலும் அவர் என்ன சொல்லுகிறார், ஒன்றுமே நடக்கலைனாலும் நீங்கள் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு தான் வாழணும், மாறும் என்ற விசுவாசத்தோடு தான் வாழணும். ஒருவேளை நீங்கள் சாக வேண்டி வந்தாலும் சரி, ஜீவன் போனாலும் என்ன சொல்லிட்டு சாகணும், மாறும் என்று சொல்லிட்டு தான் சாகணுமே தவிர மாறலையே என்று சொல்லிட்டு சாகக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவனை அழைத்திருக்கிறான். நாம் உயிரோட்டம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுங்க. செத்த கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடாது. நம்ம செத்த கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தா ஒருவரும் நம்மளை கூட யாரும் வரமாட்டாங்க. ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை வாசிச்சிருக்கீங்களா? உங்க பைபிள் இருக்குதா? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர்கள் பிடித்து கொண்டு, ஐயா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், நாங்கள் உங்களோடு வருகிறோம், நாங்கள் உங்களோடு கூட வருகிறோம், நாங்கள் உங்களோடு கூட வருகிறோம். 10 பேர் அவருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு நினைச்சாங்க. ஒரு மனிதனை பிடித்து கொண்டு 10 பேர் வந்தாங்க. ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், நாங்களும் உங்களுக்கு கூட வருகிறோம். நீங்க எப்படி உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லுவீங்க? நீங்க வாயை திறந்து சொன்னாலும் கதையாகாது. அல்லேலூயா. நீங்க வாழ்கிற இடத்துல, நீங்க வாழ்கிற தெருவில், நீங்கள் வாழ்கிற இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ஆமென். மற்றவர்கள் சொன்னா உங்க முந்தானை பிடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்க முந்தானை பிடிச்சிட்டு அவங்க உங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் சபை வளரும். அப்பதான் சபை வளரும், எண்ணிக்கையிலே வளரும். அல்லேலூயா. நீங்கள் தரத்திலே வளர்ந்தால் எண்ணிக்கையிலே கட்டாயம் சபை வளரும். தரம் வளரவில்லை என்றால் நம்பர் வளராது. அல்லேலூயா. இருக்கிற உங்களுடைய தரம் வளர வேண்டும், உங்களுடைய விசுவாசத்தின் தரம் வளர வேண்டும். நீங்கள் எந்த நிலையிலும், நான் கேட்குறேன், நீங்கள் கடன் வாங்குகிறவர்கள் அப்படின்னாக்கா நீ யாரும் கையை தூக்கிலாம் காமிக்க வேண்டாம். ஒரு புறஜாதிகள்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கீங்களா? பேங்கில் போய் கடன் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்க. அது உங்களுக்கு வெட்கமாகவே தெரியலையா? ஒரு புறஜாதி இடத்துல போய் நீங்கள் ஒரு 5 ரூபா கேட்டால் கூட நீங்கள் உங்கள் ஆண்டவரையே அவமானப்படுத்துகிறதா தான் அர்த்தம். நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கிட்டத்தட்ட 37 வருடங்களுக்கு மேலே நான் ஊழியம் செய்கிறேன். நான் திருமணமாகி 26 வருடங்கள் ஆகிறது. நாங்கள் இந்த 26 வருடங்கள் முழு நேரமாக ஊழியத்தை செய்து வருகிறோம். என் ஊழியத்திலேயும் நான் இதுவரை கடன் வாங்கினதில்லை. என் குடும்ப தேவைக்கும் இதுவரைக்கும் கடன் வாங்கினதில்லை. கடந்த வருஷம் செப்டம்பர் 8ஆம் தேதி என்னுடைய மகளுக்கு திருமணம் நடத்தணும், அதுக்கும் நான் கடன் வாங்கினதில்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நமக்கு ஒரு சாட்சி இருக்கணும். சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. உங்களுக்கு ஒரு தேவை என்றால் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிடுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் நாம் எப்பொழுதும் எப்படிப்பட்ட கலக்கத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நமக்கு ஒரு பண தேவை ஒரு பக்கம், நமக்கு ஒரு பக்கம் வியாதி பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் உறவினர்கள் மூலமாக பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இயேசு என்னோடு இருக்கிறான், எனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த அருமையான மனுஷன், இந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான்? வெளியே நிற்கிற இராணுவங்களையும், வெளியே நிற்கிற குதிரைகளையும், வெளியே நிற்கிற எல்லாத்தையும் பார்த்து கலங்கி போய் இந்த தீர்க்கதரிசி இடத்தில் வந்து என்ன செய்கிறான்? அலறுகிறான், புலம்புகிறான், பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். அந்த பயத்தோடு நின்று கொண்டிருந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் என்ன செய்தான்? அவருடைய பயங்கள் எல்லாம் மாறினது. அல்லேலூயா. நான் சொல்ல வந்த காரியம், நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடினமான பகுதியிலையும் சரி, உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைத்தா போகும், அவருடைய வார்த்தை. நான் என்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ண பொழுது, நாங்கள் கர்த்தருடைய வேலையை செய்கிறோம். எங்களுக்கு சேவிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சேமிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் கூட 13 ஊழியர்கள் இருக்கிறாங்க, 13 திருச்சபை இருக்கிறது, ஒரிசாவில் 5 திருச்சபை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் வருகிற பணத்திலேருந்து எனக்கன்று நாங்கள் எதையும் எடுக்கிறதில்லை. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சுதா? எங்களுடைய ஸ்தாபனத்திலிருந்து எங்களுக்கு சம்பளம் இல்லாமலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஆனால் கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்தித்து வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறார். அவர் உண்மையுள்ளவர். அப்போ திருமண காரியம் வரும் பொழுது பல லட்சங்கள் தேவைப்படுமே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன், ஏன் தலை குனிய விடக்கூடாது நீர். இதான் ஆண்டவர்கிட்ட கேட்ட விஷயம். நான் யாரிடத்துலையும் கையேந்த மாட்டேன், நான் எங்கேயும் தலை குனியக்கூடாது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நாளைக்கு தருகிறேன்னு கூட நான் சொல்லக்கூடாது. நாளைக்கு தருகிறேன்னு கூட நினச்சக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. அடுத்த வாரம் தருகிறேன்னு சொல்லக்கூடாது. இப்படி தான் என்னை நடத்த வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் 2 வார்த்தையை கொடுத்தார். ஒன்று யோபு 42 அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை கொடுத்த உடனே பிறகு இன்னொரு வார்த்தையை கொடுத்தார். எபேசியர் 3:20 நினைக்கிறேன், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. இந்த 2 வார்த்தையை வைத்து நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினேன். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணத்துக்கு முன்னாலே ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். திருமணத்துக்கு முன்னாலே ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், என் கணக்கு, என்னுடைய வங்கி கணக்குக்கு நீங்கள் திருமணம் வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். மகளுக்கு இந்தாங்க 25,000 அப்படி. என் கூட ஊழியம் செய்த ஒருத்தர் வேலை செய்துட்டே ஊழியம் செய்கிறார். அவர் மகளுக்கு திருமணம் வரும்னு சொல்லிட்டு 25,000 ரூபாய் முதல்ல எனக்கு அனுப்பினார். அதை வச்சு தான் நாங்கள் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம். இப்படி ஆரம்பித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லா தேவைகளையும் நேர்த்தியாய் சந்தித்து வழி நடத்தினான். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. இந்த கூட்டங்களுக்கு பிறகு இந்த திருச்சபையில் உள்ள யாரும் கடன் வாங்கக்கூடாது. இந்த கூட்டங்களுக்கு பிறகு இந்த திருச்சபையில் உள்ள யாரும் கடன் வாங்கக்கூடாது. நாளைக்கு செழிப்பை பற்றி உங்களுக்கு நான் பேச போகிறேன். பாருங்க, நம்முடைய இருதயம் கலக்கத்தோடு வாழக்கூடாது. உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் என்னெல்லாம் செய்வார் தெரியுமா? ஒரு மனுஷனுக்காக என்னெல்லாம் செய்வார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து கடல் கடந்து போனார் ஒரு மனுஷனுக்காக. தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்காக கடல் கடந்து போனார். அவன் அங்கேருந்து அவன் சத்தம் போடுறான், ஆண்டவரே எங்களை கெடுக்கவா வந்தீர், எங்களை வேதனைப்படுத்தவா அங்கே வந்தீர்ன்னு சொல்லி புலம்புகிறான். அந்த மனுஷன் புலம்புகிறானா, ஆண்டவர் சொல்கிறார், பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ சொன்ன பொழுது அவனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசுகள், லேகியோன், அவனுக்குள்ளே இருந்த பிசாசு பேர் என்னது? லேகியோன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியினால் லேகியோன்னு சொல்லி சொன்னான். கிட்டத்தட்ட 6000 பிசாசுகள் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு பிசாசு பிடிச்சாலும் என்ன நிலைமை? 6000 பிசாசு பிடிச்ச அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு பிசாசாக போய் 2000 பண்டிகள் நினச்சிருச்சு. அங்கே மரித்து போனது. நடந்தது என்ன? அவன் புத்தி தெளிந்தவனாய் மாறினான். அல்லேலூயா. புத்தி ஏன் நான் சொல்லுகிறேன்னா, ஒரு மனுஷனை சரியாக்குறதுக்கு ஆண்டவர் நினைச்சிறாரு, கடல் கடந்து போகிறான். உங்களை தேடி வந்திருக்கிறாரா இல்லையா? உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரா இல்லையா? நீங்கள் எந்த சூழ்நிலையில் ரட்சிக்கப்பட்டீர்கள்? எப்பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சும்மா உங்களை ரட்சித்து சபைக்குள்ள வந்து உட்கார வைக்கல. அல்லேலூயா. பயத்தோடு கலக்கத்தோடு அச்சத்தோடு வாழ்வதற்காக தேவன் நம்மை ரட்சித்து வைக்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட நம்மை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, வசனத்தை முடிங்க, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்மளை அப்ப எப்படி வச்சிருக்கிறாரு? ஒப்பற்ற ஜனங்களை வைத்திருக்கிறார். நாம கூனி குறுகி ஐயோ பாவம் பிடிச்சவங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய வஸ்திரத்தை யாராவது பிடிப்பாங்களா? நம்ம கூட வர்றதுக்கு யாராவது விரும்புவாங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு மாமா இருந்தார். அவர் போஸ்ட் ஆஃபீஸில் சூப்பரண்டாக இருந்தார். அப்போ அவர் கடவுளே இல்லம்பர். கடவுளை பார்த்தது யார் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்போ நாட்கள் ஆனது, நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னாலேருந்தே மாமா என்கிட்ட சொல்லுவார்,
நான் அவர்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறது, என்னை நடத்துறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. இப்போ நான் கடவுள் இல்லைன்னு தான் நினச்சேன், உன்னைய பார்த்தாலே கடவுள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிம்பார். உன்னைய சிறு வயதுலேருந்தே பார்க்குறேன், உன்னைய பார்த்தாலே இப்போ என்ன தெரியுது, இயேசு இருக்கிறார் போல் தெரியுதப்பா. கடைசியில் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் மரித்தார். அல்லேலூயா. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் மரித்தார். நம்மளை பார்க்கும் பொழுது இயேசு இருக்கிறாருங்கிறத என்ன செய்யணும், சொல்லணுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம சேவிக்கிறோம். நம் மரித்த ஆண்டவரை சேவிக்கல, உயிர் தெழுந்த ஆண்டவரை சேவிக்கிறோம். கண் திறக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். கண் திறக்கப்படணும். ஆண்டவர் இன்னும் என் கண்ணை திறங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கண் திறக்கப்படணும். கண் திறக்கப்படாத வரைக்கும் நாம கலக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். கண் திறக்கப்படாத வரைக்கும் நம்ம பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இந்த பயம் நமக்கு எப்படி அப்படின்னா, நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம், நம்முடைய தேவையை பார்க்குறோம், நம்முடைய கஷ்டத்தை பார்க்குறோம், நம்முடைய வலியை பார்க்குறோம், நம்முடைய வேதனையை பார்க்குறோம், நம்முடைய மருத்துவ ரிப்போர்ட்டை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன தான் வரும் சொல்லுங்க? கலக்கமும் பயம்தான் வந்துக்கிட்டே இருக்கும். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் எதை பார்ப்பாங்க? அவருடைய வார்த்தையை பார்ப்பார்கள். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. அவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? இதற்கு அவரிடத்தில் என்ன விடை இருக்கிறது? இந்த பிரச்சனைக்கு அவரிடத்தில் என்ன தீர்வு இருக்கிறது? அல்லேலூயா. கடன் வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு மனசு வந்து பண தேவை உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் பார்க்கணும். என்ன வார்த்தை சொல்லுது? நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லி இருக்குது. இது யாருக்கு? அல்லேலூயா. அவர் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்கினார். அப்படித்தானே இருக்குது. அவருடைய தழும்புகளாலே குணம் ஆனீர்கள் என்று இருக்குது. அப்படித்தானே? அல்லேலூயா. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது நாம் வியாதி வரும் பொழுது என்ன செய்கிறோம்? நம்ம கண் அடைக்கப்பட்டவர்களாக நம்ம மருத்துவ அறிக்கைகளை அதை இதையும் பார்த்து என்ன செய்கிறோம்? அதையே பற்றி பேசுகிறோம். அல்லேலூயா. கலக்கத்தோடு வாழக்கூடாது. கண் திறக்கப்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தையை பார்க்கணும், அவருடைய வார்த்தையை பேசணும். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குங்கிறது என்ன செய்யணும்? உணரணும். இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 8:24 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். சீக்கிரமாக எடுப்போம். ம் 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 இங்கே பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பை என்ன செய்தார்? அதட்டினார். அல்லேலூயா. பாருங்க, அங்கே மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க 22வது வசனத்தில் வாசித்த, ஒரு நாள் அவர் தமது சீஷர்களோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா. அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. படகெல்லாம் ஜலத்தினால் நிறைந்தது. அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க? ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். நான் இப்போ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் நான் சொல்லுகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? எப்படி சொல்லியிருப்பாங்க? யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்கள். அவங்க எல்லா முயற்சியும் பண்ணிட்டு பார்த்தாங்க. இன்னும் வேறு இடங்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள், வேறு சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கி கடலெல்லாம் போட்டாங்க. அவங்களோட முயற்சி பாயை இறக்கி பார்த்தாங்க, அவன் அங்குரத்தை விட்டு பார்த்தாங்க. பல முயற்சிகள் பண்ணியும் இந்த படகு இப்போ கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டது. அதுக்கப்புறம் தான் இயேசுவை எழுப்புறாங்க. ஐயோ 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 நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம். ஐயோ, இவங்களுக்கு அந்த அறிவே இல்லை. பார்த்தீங்களா? மடிஞ்சால் இயேசுவோடு தானே மடிய போகிறோம், இயேசுவோடு தானே மடிய போகிறோம். இவங்களுக்கு ஏன் இந்த கலக்கம்? இயேசு அந்த படகுல இருக்கிறாருன்னா அது ஒரு மடிய வைக்கக்கூடிய ஆண்டவர். அது எப்படி பார்க்குறீங்க? அல்லேலூயா. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்காரா இல்லையா? இயேசு இருக்கிறாரா இல்லையா? அதை கன்ஃபார்ம் தானா?
நமக்கு பல நேரங்கள் அதிலே சந்தேகம் வந்துடுது. அதான் பிரச்சனை. இயேசு என்றைக்கு உங்கள் உள்ளத்தில் வந்தாரோ அவர் உங்களை விட்டு போக மாட்டார். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களை விட்டு போக மாட்டார், நாம தான் அவரை விட்டு போவோம். நாம தான் பல நேரங்களில் என்ன செய்கிறோம், அவரை விட்டு போக. அவர் நம்மளை விட்டு போகிறதுக்கு தயாரே இல்லை. லேலுயா. அவர் எந்த சூழ்நிலையும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். லேலுயா. அவர் எந்த சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா நேரமும் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தால் நம்மோடு இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ என்ன செய்கிறான்னு பார்க்கலாம், இவன் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், இவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான்னு சொல்லி பார்க்கலாம், எப்படி என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கான்னு பார்க்கலாம். ஆண்டவர் நினைக்கிறார், நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறான். லேலுயா. அங்கே நித்திரையாக இருந்தார்னு எழுதியிருக்குதுங்க. நீங்கள் என்ன யோசிக்கீங்க? படகுக்குள்ளே தண்ணி கிடக்குது, அப்படி தானே இருக்குது. படகுக்குள்ளே தண்ணி கிடக்குது. தண்ணிக்குள்ளேயா நித்திரையாக இருந்தார்? தண்ணிக்குள்ளேயா நித்திரையாக இருந்தார்? அவன் சில வேத வியாக்கியானம் இப்படி சொல்லுகிறாங்க, இயேசு அவர் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாராம். இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்க்கலாம், கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாராம். கடைசியாக இவங்க எல்லா முயற்சியும் பண்ணி ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே ஆகலைன்னு வந்த பிறகு தான் என்ன சொல்கிறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். இது வார்த்தையே நெகட்டிவ். இவங்க என்ன சொல்லியிருக்கணும், ஐயா எங்களை காப்பாற்றுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். இவங்க சொன்ன வார்த்தை என்னது, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். நம்ம பொதுவாகவே நெகட்டிவான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறத நம்ம என்ன செய்யணும்னா அகற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் அது அகற்றப்பட வேண்டும். எதிர்மறையான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அகற்றப்பட வேண்டும். கலக்கம் ஏன் வருகிறது என்றால், எதிர்மறையான வார்த்தைகளை பேசி பேசி தான் நமக்கு கலக்கம் அதிகமாகிறது. லேலுயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து தான் அந்த யோவான் 14:1 சொன்னார். அவங்க பலவிதமான கலக்கத்தோடு இருந்தாங்க. அதை குறித்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்பலை. பாருங்கள், நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிற கலக்கம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கலக்கம். எதனாலெல்லாம் கலக்கம் வருகிறது? நாம் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கும் பொழுது கலங்கி போகிறோம். சின்ன தேவைகளை கூட சந்திப்பார் என்று அவர் அறியாததுனால நம்ம கலங்கி போகிறோம். நம்ம சின்ன தேவை கூட அவர் என்ன செய்கிறாரு, சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் மனதில் எழும்புகிற உங்கள் சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். லேலுயா. உங்கள் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றும் பொழுது நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். சொல்லுங்கள் லேலுயா. ஒரு சின்ன தம்பி, குட்டி தம்பி இப்படி ஜெபம் பண்ணுவானா. எப்படின்னா, அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டு என்னெல்லாம் செய்தாரோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவானா. ஆண்டவரே இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போனேன், கூட வந்தீரே நன்றி. பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் எனக்கு பென்சில் கொடுத்தான், ஆண்டவரே அதற்காக நன்றி. என் பைக்கில் ஒரு புக்கு காணாமல் போயிட்டு அதை ஒரு பையன் எனக்கு திரும்ப எடுத்து கொடுத்தான், ஆண்டவரே அதற்காக நன்றி. இப்படி ஒவ்வொன்றா சொல்லுவானா. சொல்லிவிட்டு கடைசியில் யோசித்து பார்த்துட்டு அன்றைக்கி ஜெபம் பண்ண போது சொன்னான், ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி ஒரு நாட்டு வாழைப்பழத்தை தந்தீரே அதற்காக நன்றி. வாழைப்பழத்தை தந்தாரே நன்றின்னு கூட சொல்லலை, நாட்டு வாழைப்பழத்தை தந்தீரே அதற்காக உமக்கு. இப்படி நீங்கள் நன்றி சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சின்ன தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவர். லேலுயா. சின்ன சின்ன தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் வாழக்கூடாது. நாம் எப்பொழுதும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். மூன்றாவது நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிற காரியம் என்ன, நாம் எதிர்மறையான வார்த்தைகளை பேசி வாழக்கூடாது. கலங்கி கலங்கி நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எழுப்பிட்டாங்களா, வேறு என்ன செய்கிறார், அவங்களை மடிய விட முடியாது சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, காற்றையும் கடலையும் அமர்த்துகிறார். லேலுயா. மடிந்து போகிறோம் என்று கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடுங்க, காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. எந்த வார்த்தையாக இருந்தாலும் என்ன செய்யணும், நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது, பாசிட்டிவாக பேசணும். லேலுயா. ஆமாம், நேர்மறையாக பேசுங்க, எதிர்மறையாக பேசாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறான். நீங்கள் கலங்கி போவீர்கள் என்றால் ஒருபோதும் நீங்கள் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வர முடியாது. நீங்கள் கலக்கத்தோடு வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களை பாதிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது.
நீங்கள் கலக்கத்தோடு வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நாம் கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்முடைய சின்ன தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவர். என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டவனாய் நான் வாழ வேண்டும். நான் எதிர்மறையான வார்த்தைகளை பேசி அல்ல, நேர்மறையான வார்த்தைகளை பேசி நான் மடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் எனக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், மடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எனக்கு என்ன இருக்குது? ஒரு எதிர்காலம் இருக்கிறது. என்ன வந்தாலும் சரி, அது ஒரு அலையாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், சுழல் காற்றாக இருக்கலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் நினைச்சுவார், ஒரு நொடியில் மாற்றி போடுவார். ஆமென். சொல்க சத்தம் அல்லேலூயா. ஒரு நொடியில் மாற்றி போடுவார். ஆகவே இந்த ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கணும்? அல்லேலூயா. இந்த ஆண்டவரை எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் சேவிக்கணும்? இந்த ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழணும்? நம்ம எல்லாரும் இருக்கிறவர்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சின்ன சின்ன தேவைகளையும் நீர் அறிந்தவர். நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய தேவைகளை நினைத்து கலங்கக்கூடாது. எங்களுடைய சின்ன சின்ன தேவைகளையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. நாங்கள் மூழ்கி போக விரும்பாதவர், நாங்கள் முடிஞ்சு போகணும்னு நினைக்காதவர். நாங்கள் கலக்கத்தோடு வாழ வேண்டியதில்லை. எங்களை சுற்றிலும் எதிராளிகள் எத்தனை பேர்கள் இருந்தாலும் நாங்கள் குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. எங்களுக்கு ஒரு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். எங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிராளிகளுடைய கண்களை மயக்க செய்து நமக்கு வெற்றியை தருகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த அறிவு இல்லைன்னா, இந்த கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் கலக்கத்தோடு தான் வாழ்வோம். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே எதிர்மறையான வார்த்தைகளை பேசி மடிந்து போகிறோம் என்ற வார்த்தையை பேசாம ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்முடைய காப்பாற்றுகிறவர். ஏனென்றால் அவருடைய பேரே ரட்சகர். இயேசு என்றாலே ரட்சகர். தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இயேசுவேன்னு கூப்பிட்டாலே போதும், அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் எதிலிருந்து வேணாலும் ரட்சிப்பார். பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து, வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடனிலிருந்து, எல்லாத்திலிருந்து அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சகர். இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும். நீங்கள் நல்ல மனசோடு, உண்மையான மனசோடு, உண்மையான இருதயத்தோடு இயேசுவே என்று கூப்பிட பழகணும். இயேசுவேன்னு கூப்பிட பழகணும். எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பரலோக தேவனே, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் இடத்தில் விசுவாசமாயிருக்க, எங்கள் சின்ன சின்ன தேவைகளையும் அறிந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் வாழக்கூடாது. எங்களை சுற்றிலும் எத்தனை எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு, எங்கள் எதிராளிகளுக்கு நீர் என்ன செய்வீர் என்பதை நாங்கள் புரிந்து, நாங்கள் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. என அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க எங்களோடு இருக்கிறவர்கள் பெரியவர், அதிகம். இதெல்லாம் இந்த அறிவோடு நாங்கள் வாழ கிருபை தாரும். அது மட்டும் இல்லை, நாங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பேசி இந்த உலகத்தில் நாங்கள் கலக்கம் நீங்கி வாழணும் ஆண்டவரே, கவலை நீங்கி வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறதுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.